முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க, கோல்டு வாங்காதீங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னாலும் சொன்னாரு. இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. As PM Modi asked Indians to not purchase gold, work from home and avoid destination weddings, an unemployed man with no respect has become the hero of his neighborhood, as he had been following these things long before they were made cool by PM Modi. Reportedly, as the man had no job, he had no money to buy gold, imported products, or even a personal vehicle to use petrol or diesel, he had also been continuously working from home by doing household chores. Moreover, due to unemployment, he had no prospects of even having a wedding, let alone a destination one, making him a perfect representation of PM Modi's vision. Speaking to Foxy, his neighbors said, "We thought of him as Harami, but he turned out to be a Devmanush." Currently, unemployed youth across the country are thanking PM Modi for giving them a chance to serve the nation by keeping them unemployed. அதாவது மோடி சொன்ன இந்த அறிவுரைகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்தவங்க தான் உண்மையான தேசபக்தர்கள். நாட்டுக்காக நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மோடி சொன்னதை அடுத்து நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியா சுத்திட்டு இருக்கிற இளைஞர்கள் இப்போ இதத்தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை இல்ல, வேலை இல்லாததுனால வருமானம் இல்ல, வருமானம் இல்லாததுனால கோல்டு வாங்க முடியாது, கோல்டு வாங்க முடியாததுனால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் இன்னைக்கு வேலையில்லா இளைஞர்கள் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் தான் உண்மையான தேசபக்தர்கள் அப்படின்னு மோடியை கிண்டல் பண்ணி போட்ட இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கு. சிரிக்க மட்டும் இல்லங்க, சிந்திக்கவும் சேர்த்துதான் இந்த வீடியோ. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கறது பப்ளிக் கிட்ட மட்டும் இருந்தா போராது, அது பாலிசி மேக்கர்ஸ் கிட்டயும் பிரதமர் கிட்டயும் இருக்கணும். தேசபக்தி பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்துதான். நம்ம கிட்ட தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அதை பின்பற்றாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.